ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 20 பூண்டு பல், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி. இப்போ வந்து நான் கடுகு வெந்தயம் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, இப்போ பூண்டை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ தக்காளி சேர்த்து இதை வதக்கிட்டு புளி மசாலா தூள் சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்மளோட வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் சேர்த்து புளி சேர்த்துட்டோம்னா நம்ம வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இது கூட புளி சேர்த்து நீங்கள் வெல்லமோ கொஞ்சம் சர்க்கரையோ சேர்த்துக்கினீங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்து நல்லா இந்த குழம்பு திக்காகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இது கூட உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை, டக்குன்னு ஒரு குழம்பு ரெடி பண்ணால் இது மாதிரி குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் குழம்ப ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவ தேவையில்லை, அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட பூண்டு வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையாக சாப்பாடும் சுட சுட இருக்குது. நம்ம வத்தலும் பொரிச்சாச்சு. கேரட் பீன்ஸ் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பீன்ஸோட கூட்டு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள்.